தெளிவாக சொல்கிறோம். தமிழ் எங்கள் பேச்சு, தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ்தான் எங்கள் உயிர், தமிழ் எங்கள் வாழ்வு. நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தமிழ் தந்தது. எப்போதும் அன்றும் இன்றும் என்றும் தமிழுக்கு தான் முன்னுரிமை. ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அரசாங்க நிகழ்வு நடக்கிற இடத்துலயுமே எடுத்த உடனே நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று இருந்தது. ஆனா தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்தாய் வாழ்த்து முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இடம். மற்றபடி தேசிய கீதம் பாடுவதில் முரண் இல்லை. வேற அதுக்குதான் பதில் சொல்றேன். நேஷனல் சாங் வந்தே மாதரம் பாடணும்னு ஒன்றிய அரசு சுற்றறிக்கையே இருக்கு. அதை நம்ம ஃபாலோ பண்ணல. தமிழுக்கு தான் முதலிடம், தமிழ் தாய்க்கு தான் முதலிடம், தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்பட்டது. வந்தே மாதரம் வந்து அவங்க ஒன்றியர் சொல்றாங்க வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும். அப்ப நீங்க இந்த வந்தே மாதத்தை பாடல அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? தேசிய கீதத்தை இரண்டாவதாக பாடுறீங்க, அதுவே அவை மரபுக்கு அவை மரபடி பின்னர் தான் மூன்றாவது முறையாக நான் பதில் சொல்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்தோடு சட்டமன்றம் தொடங்கியது. தேசிய கீதம் பாடக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. தேசிய கீதமும் இசைக்கப்பட்டது. இறுதியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது. இதுதான் பதில். இல்ல, முதல்ல வந்தே மாதரம் பாடணும் கூட தான் மரபு இல்லை. ஆனா வந்தே மாதரம் பல இடங்கள்ல பாடினாங்க. நம்ம தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம்.